கருடா. யமபுரியில் மொத்தம் 84 இலட்சம் நரகங்கள் உள்ளன. இவற்றுள் 28 நரகங்கள் மிகவும் கொடுமையானவை. இப்பொழுது நான் அந்த கொடுமையான நரகங்களை பற்றி சொல்கிறேன். 1. தமீஸ்ரம். பிறரின் பொருளை அபகரிப்பவர்களையும், பிறரின் மனைவியோடு தொடர்பு வைத்திருப்பவர்களையும், பிறரின் குழந்தைகளை திருடுபவர்களையும் இந்த நரகத்தில் தள்ளி துன்புறுத்துவர். மயக்கமடையும் வரையும் தாக்குதல் நடைபெறும். பின் மயக்கத்தை தெளிவித்து தாக்குதல் நடைபெறும். 2. அந்தாமீஸ்வரம். கணவனுக்கு துரோகம் செய்த மனைவி, மனைவிக்கு துரோகம் செய்த கணவன், இவர்களை இந்த நரகத்தில் இருத்தி பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை இவர்களின் கண்களுக்குள் செருகுவார்கள். இதனால்தான் இந்த நரகத்திற்கு அந்தாமீஸ்வரம் என்ற பெயர் உண்டானது. 3. ராவுரவம். பொய் வழக்காடுபவர்கள், பொய்ச்சாட்சி சொல்பவர்கள், தீமைகளைச் செய்து பிறரின் குடும்பங்களை அழிப்பவர்கள் இந்த நரகத்தில் தள்ளப்படுகின்றனர். பிறரை ஏமாற்றியவர்கள். ருரு. ஏமாந்தவர்களின் துன்பப்பட்டு அழுத கண்ணீர ருருவிடம் சேர்ந்திருக்கும். ருரு அங்குள்ளோரை பயங்கரமாக தாக்கும். 4. மகாரௌரவம். பலரையும் பல்வேறு சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஏமாற்றியவர்களை ருருக்கள் பயங்கரமாக கொத்தி கிழிக்கும். இதனால் இதை மகாரௌரவம் என்பார்கள். 5. கும்பி பாகம். பறவைகள், லிச், மான், முயல் போன்றவற்றை கொன்று தின்றவர்களையும் அவர்களை சித்திரவதை செய்தவர்களையும் இங்கே தள்ளுவார்கள். இங்கு எண்ணெய் பெரிய அண்டாக்களில் எந்நேரமும் கொதித்துக் கொண்டிருக்கும். அதிலிட்டு இவர்களை வாட்டி எடுப்பார்கள். 6. கால சூத்திரம். துன்பம் பெற்றோர்களுக்கு செய்பவர்களையும், மகான்களை கேலி செய்து துன்புறுத்துபவர்களையும் இந்த நரகத்தில் தள்ளிவிடுவார்கள். இங்கு அனல் போல சூரியன் தகிப்பான். எங்கும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். இதனால் உயிரின் சரீரம் எரியும், நா உலரும், பசி வாட்டும். அதனால் அவற்றை தாங்க முடியாத உயிர் அங்குமிங்கும் ஓடும், நிலத்தில் புரளும், துள்ளி குதிக்கும். பின் மயக்கம் அடைந்துவிடும். மயக்கத்தை தெளிவிப்பார்கள். பின் முதலில் இருந்து சித்திரவதை ஆரம்பமாகும். 7. அசிய பத்திரம். வாளல்லகு. தன்னுடைய குலதெய்வங்களை நிந்திப்போர், கவனிக்காது விடுவோர், தான் செய்ய வேண்டிய தர்மங்களைச் செய்யாதவர் ஆகியோரை தள்ளிச் சித்திரவதை செய்யும் நரகம் இது. கற்களும் பாறைகளும் நிறைந்த மேடுபள்ளமான நரகம் இது. கத்தியைப் போல கூர்மையான ஒரு வகை இலைகளால் செய்யப்பட்ட சாட்டையால் இங்குள்ளவர்களை அடிப்பார்கள். அடியை தாங்க முடியாத உயிர்கள் அங்கும் இங்கும் ஓடும்போது இடறி விழுவர். அப்பொழுது கூரிய கற்கள் தாக்கும். அதனால் இரத்தம் பெருக மயக்கமடைவர். 8. பன்றிமுகம். லஞ்சம் வாங்கிக் கொண்டு நீதிக்கு மாறாக தீர்ப்பு எழுதுபவர்கள், அகந்தையுள்ளவர்களை அடைக்கும் நரகம் இது. உண்மைக்கு மாறாக வாதாடி தீயவர்களுக்கு பொருள் சேர்த்துக் கொடுக்கும் வழக்கறிஞர்கள் பலர் இங்கிருப்பார்கள். இந்த நரகம் பன்றியினது முகம் போன்று அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள யமதூதுவர்கள் இவ்நரகத்தில் உள்ளோரின் கை கால்களை விறகுச் சுள்ளிகளை முறிப்பது போல முறிப்பார்கள். பின் அவற்றை அடித்து நொறுக்குவார்கள். 9. அந்த கூபம். பாழடைந்த கிணறு. கொலை செய்தவர்களை தள்ளும் கிணறு இது. இதன் ஒரு பகுதியில் கூர்மையான கொம்புகளை உடைய மாடுகள் நின்று தமது கூர்மையான கொம்புகளால் தாக்கும், கழுகும். இராஜாளியும் இரத்தம் வழியும் தசையை கொத்தி கொத்தி உண்ணும். கொசுக்களும் வேறு பூச்சிகளும் இரத்தத்தில் மொய்த்து அதை உறிஞ்சி குடிக்கும். தேளும் பாம்பும் ஒரு பகுதியிலிருந்து கொத்தும். கொலை செய்தவனின் உடலில் எத்தனை மயிர்கள் இருந்தனவோ அத்தனை ஆண்டுகள் அக்கிணத்தில் வாழ வேண்டிய நிலை ஏற்படும். 10. கிருமி போசனம். இது லட்சம் போசனை பரப்பளவை கொண்டது. சுயநலத்துடன் தான் மட்டும் உண்டு வாழ்ந்தவர்கள், விருந்தினர் வந்திருக்க அவர்களுக்கும் கொடாது தாம் உண்டவர்கள், பிறரை வருத்தியவர்கள், தெய்வ நிந்தனை செய்தோர் இங்கு தள்ளப்படுகின்றனர். இங்கே விழுந்தவர்கள் உடனே புழுக்களாகி விடுவர். அங்கிருக்கும் பெரிய புழுக்கள் இவர்களை கடித்து குதறும்.